லாஸ்ட்டு சீசனுக்கு ஆரியமாலா அப்படின்னா இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்மில்லாபாத் என்ன அப்படி அந்த பிஸ்மில்லாபாத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இனிமேல் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் யாருமே வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்ஷிகாவும் மஞ்சரியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நைட்டு. அப்போ வந்து இந்த வீட்டில் வந்து எல்லாருமே வந்து கேங்காக இருந்திருக்காங்க, நாம் மட்டும் தான் வந்து சிங்கிளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து உள்ளே வராரு. முத்து வரும்போது இந்த பையன் கூட என்கிட்ட 2 நாளாக பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, நான் ஏன் உங்ககிட்ட பேசாமல் இருக்க போகிறேன், நான் பேசாமல் இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே மஞ்சரி வந்து அழுகுறாங்க. முத்து வந்து பதில் சொல்கிறாரு, நான் வந்து சாச்சனா கூட தான் வந்து பாஸ்ட் 2 டேஸாக வந்து பேசுகிறதில்ல, அதனால் வந்து வேலிடான ரீசன் இருந்தால் தான் நான் வந்து இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நான் உங்ககிட்ட க்ளோஸாக பழகிட்டு உன்னை வந்து நாமினேஷனும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மார்னிங் டாஸ்க் நடக்குது. இதை வந்து பிக் பாஸ் வந்து கேட்குறாரு, இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த 2 பேர் கூட வந்து தொடர்பில் இருப்பீங்க, எந்த 2 பேர் கூட வந்து தொடர்பில் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஒருத்தவங்களாம் வந்து எந்திரிச்சு வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை வந்து நம்ம விஷால் சார் தான் வந்து எந்திரிச்சு அந்த கண்டென்ட்டை வந்து ரீட் பண்ணுவார். நம்ம கனமா வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டே இருப்பார், விஷால் வந்து எப்படியாவது நம்ம பேரை வந்து சொல்லிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா விஷால் வந்து திடீர்னு என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, எனக்கு வந்து அன்ஷிதாவும் தர்ஷிகா கூட தான் நான் வெளியே போனதுக்கப்புறம் வந்து தொடர்பில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் நான் தொடர்பில் இல்லாத 2 நபர் அப்படிங்கிறது வந்து மஞ்சரியை மேம்னு சொல்லிட்டு மெயினாக அவரை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சௌந்தர்யா தான், அவங்களும் அதே மாதிரியே தான் சொல்கிறாங்க. நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் வந்து நான் தொடர்பில் இருக்க விரும்பாத 2 பேர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் மஞ்சரியை தான் சொல்லுவேன், அவங்க வந்து எங்கள் அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்தே தெரியுது நம்ம சவுண்டு சரோஜாவுக்கு வந்து ஒழுங்காக வந்து பேச தெரியல அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே தெரியும். நம்ம மஞ்சரி வந்து இது எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா சிரித்த முகத்தோடையே இருக்காங்க. நம்ம மஞ்சரி மேடம் வந்து எல்லாருமே மேம்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, அடுத்து எந்திரிச்சு வந்த எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து மஞ்சரி மேம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து சிரிச்சிட்டு இருந்த நம்ம மஞ்சரி மேம் வந்து அவங்களே அறியாமல் வந்து கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சௌந்தர்யாவுக்கு இந்த ராணவ் மேலே என்ன காண்டுனே தெரியலங்க. எப்போ பார்த்தாலும் ராணவ்னே சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த நேற்று எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் சரியாக வந்து முட்டிக்கிச்சு. இவர் வந்து உனக்கு வந்து சுயமாகவே யோசிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து சௌந்தர்யா போட்டு ராணவ் வந்து பயங்கரமாக கலாய்ச்சி விட்டாங்க. அதுக்கு நம்ம ராணவோட ரியாக்ஷன் வந்து சும்மாவாக இருக்கும். அடுத்து வந்து அவரோட ரியாக்ஷனை வந்து பாருங்கள். இவர் என்ன தான் கழுவி ஊற்றினாலும் ராணவ் ப்ரோ வந்து ரியாக்ஷன்ன்ற மாதிரியே தான் இருந்தார் அவரோட ஃபைனலாக இருக்கிற வரைக்குமேவும். அதுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி இருந்தது. அது வந்து இப்போ வரப்போகிற இதில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜெஃப் வந்து உண்மையான கேப்டன் தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நேராக போய் நின்றுட்டு நான் வந்து இந்த டாஸ்கில் வந்து சௌந்தர்யாவும் ஜாக்கும் தான் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் வந்து நான் வந்து அவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெஃப் வந்து தைரியமாக வந்து சொல்லிடுவார். நாங்கள் என்ன தான் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரே கேங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். நெக்ஸ்ட்டு நம்ம அன்ஷிதா வந்து சொல்லுவாங்க, 2 பேர் ஒர்ஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னா வந்து நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த மஞ்சரி மேம் தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவான கேரக்டர் கூடலாம் வந்து என்னால் வந்து இருக்க முடியாது, அதனால் வந்து நான் மஞ்சரி மேம் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக செகண்டாக சொல்கிறது வந்து நான் முத்துக்குமரனை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேருமே வந்து நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரன் வந்து பேசும்போது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தீபக்கனாவை தான் வந்து நான் வெளியே போனதுக்கப்புறம் தொடர்பில் வச்சுக்கிற போகிறேன் ஃபஸ்ட்டு ஆள் அப்படின்னு சொல்லுவார். செகண்டாக வந்து நான் வந்து செகண்டாக வந்து வீட்டு வெளியே போனதுக்கப்புறம் தொடர்பில் இருக்க போகிற நபர் வந்து மஞ்சரி அப்படின்னு சொல்லுவார். உடனே மஞ்சரி மேடம் வந்து நம்ம கண்கலங்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னதான் இருந்தாலும் அவரோட பெஸ்ட்டை வந்து அவர் வெளிப்படுத்தியிருப்பார். நம்ம ஆனந்தி வந்து நெக்ஸ்ட்டு பேச ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அன்ஷிதாக்கு நடந்த கொடுமையெல்லாம் வந்து பேசுவாங்க. இந்த டெவில் டாஸ்கில் நடந்ததில் அதை பற்றி பேசுவாங்க. உடனே அவங்க கண்கலங்கி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அன்ஷிதா வந்து அவங்களுக்கு கிஸ் பண்ணி அவங்கள வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து அதே மாதிரி தான் பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரை வந்து செலக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஓட்டு வந்து அதிகமாக வந்திருக்குது யாருக்குன்னு பார்த்தா நம்ம ஜாக்குக்கும் சௌந்தர்யாவுக்கும் வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற வந்து வந்திருக்கும். பெஸ்ட்டு அப்படி இந்த வீட்டில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 பேரும் வந்து பாருங்கள், அவங்க தான் வந்து என்னென்னா இன்றைக்கோட கேப்டன் டாஸ்க்கு வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. எப்படி இந்த வீக்கெண்டில் வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து நல்லாவே இந்த கோவா கேங்கை வந்து வாட்டி எடுப்பார் அப்படிங்கிறதுக்கு நல்ல எக்ஸாம்பிளாக வந்து இருக்கும். மஞ்சரி வந்து அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை தான் வந்து பண்ணாங்களே தவிர வந்து அவங்க வந்து பர்சனல் மோட்டிவாக எதுவும் எடுத்துகிட்டு போய் பண்ணலை. ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மஞ்சரியாக தான் வந்து இப்போதைக்கு டார்கெட் பண்ணி அவங்கள எப்படியாவது வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னு தெரில, ஒருவேளை ஒயிட் கார்டில் வந்தனால அந்த மாதிரி நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அருண் ப்ரோ தான். அருண் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமும் நான் தொடர்பில் இருக்க வேண்டிய ஒரே நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷால் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். கண்டிப்பாக விஷாலுக்கு வந்து என்னோடய தேவைகள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவனோட இன்னொரு முகம் வந்து எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதனால் வந்து நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் வந்து விஷால் அப்படின்னு சொன்னோடனே நம்ம விஷால் வந்து வேகமாக வந்து நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு. இதுதான் அந்த சீனில் நடக்கும். பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 4 பேர் தான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கேப்டன் டாஸ்க் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவித்ரா, ரஞ்சித், அப்புறம் வந்து மஞ்சரி, அப்புறம் வந்து தீபக் அப்படின்னு சொல்லி இவங்களோட கேப்டன் டாஸ்க் இருந்துச்சு இல்லையா, அது வேறு லெவலில் நடந்துச்சு. நீங்கள் வந்து அந்த கிளிப் வந்து நான் வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து பிக் பாஸில் வந்து போய் இப்போ பாருங்கள். ஹாட்ஸ்டாரில் வந்து அதை அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சௌந்தர்யா எப்பவும் போல் போய் நம்ம ரஞ்சித் சார் கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ராணுவ வந்து இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான், நான் வந்து சொன்னோடனே அவன் வந்து என்னை வந்து மூளை இல்லையா அப்படின்லாம் வந்து பேசுகிறான், நான் வந்து அவனோட உண்மையான குணத்தை தான் சொன்னேன், ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா திருப்பி நம்மளை பழி வாங்கணுமே அப்படிங்கிற ஸ்போர்ட்டிவில் தான் வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரஞ்சித் சாரும் ஆமா கண்ணு அப்படி தான் கண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காதல் ஜோடி தான். விஷாலும் தர்சிகாவும் வந்துட்டு சமையலில் வந்து ஒரே மாதிரி க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஆனால் நம்ம தர்சிகா வந்து சமையல் டீம்லேயே கிடையாது. அவங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன்லேயே வந்து ரோமிங்லேயே தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை விஷால் இருக்கிறனால அங்கே இருந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நம்ம ஜெஃப்ரி கேப்டன் வந்து உண்மையாகவே தாங்க இருந்திருக்காரு. அவர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதையும் மீறி வந்து தர்ஷிகா வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு கில்ட்டியான ஃபீலிங் ஆயிரும். அப்போ நம்ம சொல்கிறத வந்து யாருமே கேட்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஃப்ரி வந்து ஆக்ஷனில் இறங்க இறங்கிடுவார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜாக் சௌந்தர்யாவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்மில்லா பாத்துன்னு சொல்லி ஒரு சாப்பாடு அனுப்பியிருப்பார். அதில் என்ன ஒரு மெயின் ட்விஸ்ட்னா அவங்களுக்கு வர சாப்பாடில் வந்து உப்பே இருக்காது. நம்ம ஜாக் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க உப்பு இல்லைனாலும் பரவாயில்ல நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பேருமே வந்து ஒரு 4 வாய் கூட சாப்பிட மாட்டாங்க, அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை வந்து ஜெஃப்ரி கிட்ட சொல்லுவாங்க. ஜெஃப்ரி கிட்ட கேட்பாங்க கொஞ்சமாவது உப்பாது போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஜெஃப்ரி போய் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி நாங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி ஒரு நோட்ஸாக அனுப்பி விட்டிங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜெஃப்ரி போய் பிக் பாஸ் கிட்ட வந்து போட்டு கொடுத்துருவாரு. இதுதான் அந்த சீனில் நடக்கும். ஜெஃப்ரி வந்து ஆக்ஷனில் இறங்குவாருன்னு சொன்னேன்ல, ஆமாம் ஏன்னா கிச்சன் டீமில் இல்லாதவங்களாம் வந்து கிச்சனில் வந்து சமைக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. தீபக் ப்ரோ வந்து டீ போடுறாரு. இப்போ நீங்களும் நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க, இப்படி யாருமே வந்து நான் சொல்கிறத கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி வந்து என்னோட கேப்டன் டாஸ்க்குக்காக வச்சுருந்த அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்காக அவரே போவார். அப்புறம் வந்து அவரை வந்து எல்லாருமே வந்து சமாதானப்படுத்துவாங்க. ஏன்னா இதில் வந்து பர்சனலாக வந்து அவர் வந்து தர்ஷிகாவை தான் சொல்லியிருப்பார். உடனே நம்ம விஷால் வந்து தர்ஷிகாவை போய் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு எதுக்கு நீ இதெல்லாம் போய் அழுகிற அப்படின்னு சொல்லி நம்ம விஷால் போய் தர்ஷிகாவை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் வந்து 2 பேரும் வந்து பார்த்திங்க அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த வைத்தியம் பண்ணிகிட்டு இருப்பார். வைத்தியம் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மால் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. அதுதான் இந்த சீனில் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேப்டன்சி டாஸ்க்கு தான். இந்த கேப்டன்சி டாஸ்க்கு தான் இருக்கிறதுலே வேறு லெவல் ஃபன்னாக இருந்திருக்கும். நேராக எபிசோட் பார்த்தவங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து இது நடந்திருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் நடந்த ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருந்திருக்கு. எப்படியாவது மென்ஸ் டீமை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் வந்து இது நடந்துச்சு. தீபக் ப்ரோ வந்து எப்பவும் போல தான் விளையாடிட்டே இருந்தார். இந்த மஞ்சரி வந்து சும்மா இல்லாமல் வந்து தீபக் ப்ரோவோட பாட்டிலில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கலைச்சி விட்டாங்க. அப்புறமா நம்ம தீபக் சும்மா இருப்பாரா, வேணுங்கனே போய் மஞ்சரியோட இதை வந்து எல்லாத்துலேயுமே எடுத்து விட்ருவார். நெக்ஸ்ட் வந்து பவித்ராவும் ரஞ்சித் சாரும் சிவனேயும் தான் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் ரஞ்சித் சாரை வந்து போய் வந்து தீபக் ப்ரோ காப்பாற்றுவார். பவித்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரி போய் காப்பாற்றுவாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மஞ்சரி எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அவங்க கையை வச்சு அவங்களே அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பவித்ரா வந்து வாயை வச்சு அப்புறம் வந்து தீபக் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை வச்சு இந்த மாதிரிலாம் அடைச்சிட்ருப்பாங்க. ஒரு வழியாக லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, மஞ்சரி நம்ம இதுக்கப்புறம் இப்படியே இருந்தோம்னா எவ்வளோ நேரம் விளையாடிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் இறங்கிடுவாங்க. இல்லை செயின் வச்சுருந்தேன், அதை பார்த்தீங்களா? ஃபைனலாக வந்து கேம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே அவங்கவுங்களத வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டே இருப்பாங்க. நான் தான் சொன்னேன்ல மஞ்சரி தான் வந்து போய் இந்த கேமை வந்து குட்டையை கலப்புவாங்கன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி போய் ஃபைனலாக ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவோடது அவங்களே வந்து செல்ஃபாக காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் தனியாக அவங்களே வந்து கீழே ஊற்றிடுவாங்க. ஃபைனலாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு லாஸ்ட்டில் நடந்துருச்சுங்க. நான் வந்து இந்த வாரம் நாமினேஷனில் அவர் வெளியே போயிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு இருந்தார். ரஞ்சித் சார் வந்து கேப்டனாக மாறிப்பார். பட் வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் என்ன வந்து வாரம் எண்டில் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். உடனே வந்து நம்ம பாய்ஸ்க்கு அங்கே எல்லாருமே வந்து போயிட்டு ரஞ்சித் சாரை வந்து சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டே இருப்பாங்க. ரஞ்சித் சார் எப்படியோ ஒரு வழியாக இந்த வாரம் முக்கியத்தக்கே வந்து கேப்டன் ஆகிட்டார்.
ஃபைனலாக வந்து ஜாக்குக்கும் சௌந்தர்யாவுக்கும் அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சாப்பாடில் உப்பு இல்லை இல்லையா, அதில் வந்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு விஷால் வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிட்டாரு. அதுவே வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. இதுதாங்க நேற்றோட எபிசோட ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன். இன்றைக்கி எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும்.